இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, அழகா நம்மள வெல்கம் பண்ற மாரி திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்ட்டு அழகான ஒரு செட்டப், அழகா ஒரு கார்டனோட அமைச்சிருக்காங்க. அண்ட் முன்னாள் முதலமைச்சரும், திமுகவோட மூத்த தலைவருமான திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேர்ல தான் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இதோட என்ட்ரன்ஸ்லயே பார்த்தாக்கா, கலைஞர் அவர்களோட சிலைய வந்து திறந்து வச்சிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. உள்ள போவோம். ஜெயிலர் ப்ளூ பிரிண்ட் சாய் ஃபுல்லாவே எப்படி இருக்குன்றத ஒரு மாடல் வந்து குடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு எல்இடி ஸ்க்ரீன். இதில் பேருந்தோட வருகை நேரம் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு. ரூஃப் செட்டிங்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. வயது முதியவர்கள், திறனாளிகளுக்காக இந்த மாதிரி ஒரு வாகனங்கள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த பேருந்து நிலையம் மொத்தம் 3 அடுக்குகளா கட்டப்பட்டிருக்குங்க. நம்ம இருக்கிறது இப்போ தரைத்தளம். இது பார்த்தீங்கன்னா வெளியூர் போவதற்கான பேருந்துகள்லாம் இங்கே தான் இருக்கும். அண்டு இந்த தரைத்தளத்திலேருந்து முதல் தளம் போவதற்கான படிக்கட்டுகள், நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் போன்ற வசதிகளும் இதில் இருக்கு. திமுக ஆட்சியில் இன்னும் என்னெல்லாம் செயல் திட்டங்கள் செயல்படுத்த இருக்கோ அதோட புகைப்படங்கள் அதையும் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் எய்டு ரூம், நிறைய கடைகள் இருக்கு. தாய்மார்களுக்கான பாலூட்டும் அறை. தரைத்தளத்திலேருந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான லிஃப்ட். பஸ் ஸ்டாண்டு உள்ளேயே நிறைய பாத்ரூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 300 கடைகள்கிட்ட இங்கே வந்து கடைகள் வைப்பதற்கான வசதிகள் இருப்பதாக நியூஸ். தண்ணி வசதி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிங்க. அதுதான் ஹைலைட்டு. ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு ரூமு, அதாவது கிளாக் ரூம். நம்ம வந்து நமக்குன்னு தனியாக ஒரு செல்ஃபு, நம்முடைய பொருள்களை பத்திரமா வச்சுக்கிறதுக்கான ஒரு கிளாக் ரூம். லாக்கர்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. மேலே அந்த ரூஃப் லைட்டிங் சூப்பராக இருக்குங்க. எங்க என்னென்ன இருக்குன்றத ரொம்ப தெளிவா வந்து எல்லா இடத்துலயுமே போர்டு வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா அழகா ஒரு கேண்டீன். நல்லா பெருசாவே இருக்கு.
கடைகள் எக்கச்சக்கம் இருக்குங்க. இதெல்லாம் திறக்கப்படும் பட்சத்தில் ரொம்பவே பிஸியாகவே இருக்கும். பொதுமக்கள் வசதிக்காக நிறைய இடத்துல குடிநீர் வசதி மற்றும் இந்த மாதிரி கழிவறையும் இருக்கு. ஸோ பேஸ்மெண்ட் பார்க்கிங் போகிறதுக்கான ஒரு வழி. இன்னும் நிறையவே கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தொழிலாளர்களையும் நம்ம பார்க்கலாம். முழுமையா கட்டி முடிக்கும் பட்சத்துல இன்னும் பிரம்மாண்டமா காட்சி அளிக்கும். நிறைய இடங்கள்ல இந்த படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க பொதுமக்களோட வசதிக்காக. எல்லா இடங்கள்லையும் போர்டு தெளிவா இண்டிகேட் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து பிளாட்ஃபார்ம் போறதுக்கான வழி. மூன்றாம் பாலினமான டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு கூட தனியாக ஒரு கழிவறை வச்சுருக்காங்க. இது எத்தனை ஊரில் இருக்குன்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பொதுமக்கள் அமர்வது ரொம்பவே தரமாக எல்லாமே ஸ்டீலில் சூப்பராக இருக்குது. எந்த பஸ் எந்த பிளாட்ஃபார்மில் வருதுன்ற தகவல்களை இங்கே உட்காந்தபடியே பார்க்கலாம். பார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். பிரம்மாண்டங்க. ஐயோ, தாராளமா 1000 வண்டிக்கு மேல நிப்பாட்டலாம். டூ வீலர்னா டூ வீலர் 4 வீலர் ரெண்டுக்குமே பார்க்கிங் வசதி இருக்கு. எவ்வளவு பிரம்மாண்டமா தெரியுது பாருங்களேன். யாருமே இல்லாதனால கொஞ்சம் பயமுறுத்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம லோக்கல் பஸ்ஸஸ்லாம் நிப்பாட்டுற, லோக்கல் ஊருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்கிற இடம். நம்ம வெளியூர்ல வந்தால் நம்ம தரைத்தளத்தில் இருப்போம். அங்கேருந்து ஏறி மேல்தளம் போய் அங்கேருந்து தான் நம்ம லோக்கல் போகணும். மேல்தளம் வந்தாச்சு. வாவ், செம்ம செம்ம. ரூஃபிங் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்கேயும் பொதுமக்கள் உட்கார்வதற்கான இருக்கைகள்லாம் இருக்கு, கடைகள் இருக்கு. பிரம்மாண்டங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தமிழகத்தின் 2ஆம் தலை நகர்னு திருச்சியை சொல்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய கட்டமைப்புகள், நிறைய புதிய விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களை அழகாக நோட்டிஃபை பண்ணுறதுக்கான எந்தெந்த ஏரியா பஸ் எங்கெங்கே வரும் அப்படின்றத வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணுறாங்க. எல்லாமே ஸ்டீல் சேர்ஸ், ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு.
இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிட்டு கவர்மெண்ட் வந்து இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். ப்ரைவேட் அப்படின்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்போ தான் பஸ் ஸ்டாண்டு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நேற்று இது திறந்து வைக்கப்பட்டதால இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கப்படலை. இன்னும் நிறைய கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மேல் தளத்துலேருந்து பேருந்துகள் வந்து இப்படி தான் கீழே இறங்கணும். ஒரு ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேருந்து நிலையத்திட்ட முன்னாடி பின்னாடி இரு பக்கங்கள்லையும் இருக்கு. எது வழியா உள்ள வந்து எது வழியா இறங்க போறாங்கன்னு தான் என்ன தெரியல. பேருந்துகள்லாம் இயக்கப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து தெளிவா தெரியும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். Until I'm signing off, this is Bhubesh Kumar and this is Mr. Bhubesh YouTube channel. Thank you.